வார்த்தை கொடுக்க முடியாத தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தகப்பனுக்கு நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு விற்போம். என் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா பேசுங்க, நல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்ன தகப்பனே, ஆவியானவர் பேசுங்கப்பா. நடுவை மறைச்சி நீங்கள் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கட்டில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்துகிறோம். ஆளுகை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. அல்லேலூயா. குயவன் கையில் இருக்கிற ஒரு களிமண்ணை போலதான் நம்ம இருக்கிறோம். அவன் வணைகிறது எந்த பாத்திரமா வணைகிறானோ, அவன் வணைகிறது பிறகு நம்ம அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா அவங்களுக்கு சித்தமான காரியத்தை நினைச்சுவாங்க, அவங்க செய்வாங்க. களிமண் அவங்க பிணைகிறாங்க, பிணைஞ்சு எடுத்து ஒவ்வொரு பாத்திரமா நினைச்சுறாங்க, செய்கிறாங்க. ஒவ்வொரு பொம்மைகளும் செய்கிறாங்க. எல்லாத்தையும் செய்து அழகா நீங்கள் வயிற்ற வைக்காங்க. சில பொம்மைகள் களிமண் கீழே விழுந்துருது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கிறத எடுத்து வச்சு அந்த சூட்டில் வைக்காங்க. அப்போ சில களிமண் வந்து நான் வரமாட்டேன், அந்த சூட்டுக்குள்ள அந்த வரமாட்டேன்னு சொல்லி சில பாத்திரங்கள் அதை நினைச்சு அந்த இடத்துல விட்டு நவுன்றது. ஆனால் அவர் கையில் அடங்குனது மாத்திரம் அந்த அக்கினிக்குள்ள நினைச்சது போய் நல்ல அழகான முறையில் அது வந்து அந்த பொம்மைகள் வெளியே வருது, அந்த பாத்திரங்கள் வெளியே வருது. அதுக்கு அழகா கலர் கொடுக்காங்க. கலர் கொடுத்து நீட்டி அழகா வச்சு அழகாக வரிசையா அடிக்க வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வாங்கிட்டு போய் அது அழகான செறிவுல இணைச்சுறாங்க, வைக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் அது தகுந்தாக்கில் அழகழகாக கொண்டு வைக்காங்க. அது விலை உயர்ந்த பொருளாக விற்கப்படுது. அதனால இந்த சில களிமண்கள் வந்து கைக்கு அடங்க மாட்டேன்னு அது கீழே உளுந்து போச்சு, ஓடிச்சு. அப்போ அந்த அது என்ன செஞ்சுன்னா மழை பெய்யுது. எல்லாருடைய காலிலையும் மிதிப்பட்டு என்ன செஞ்சுட்டு மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. ஆனால் அவர் கைக்கு வந்த அந்த களிமண் மட்டும் அழகுபடுத்துறதுக்கு நிறைய வீடுகளில் அப்படி அழகாக அந்த பொம்மைகளும் அந்த பாத்திரங்களும் என்னென்ன காரியம் செஞ்சாங்களோ பெயிண்ட் அடித்து நீட்டாக வர்ணம் தீட்டி அழகழகாக டிசைன் பண்ணி எல்லா வீட்டுக்கும் அந்த விலையேற பெற்ற பொருளாக போச்சுது. அதனால் ஆண்டருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அதை அழகுபடுத்தி மேன்மைப்படுத்தி அவர் அழகாக சூப்பராக்குவார். கையில் மாட்டேன், என்னால் முடியாது அப்படின்னு போனால் அது காலில் மிதிப்படுறதுக்கும் தண்ணியில் நினச்சி கரைஞ்சி போகிறதுக்கு இருக்கும். அதில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிடும். அதனால் களிமண்ணை கையில் ஒப்பு கொடுத்தது போல் நம்மளும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை கற்று செய்வார். ஆமே. இந்த நாளையிலையும் ஆண்டருடைய கிருபையினால சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தில் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனுமே இல்லை. தேவன் இல்லை என்று மதிகேட நினைச்சுடுறான், சொல்லி கொண்டு அலைகிறான். ஆனால் மெய்யான தெய்வத்தை மறந்து ஜனங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து மெய்யான தெய்வன் இயேசு கிறிஸ்து அந்த வானங்களை என்ன செஞ்சாரு, படைத்தார். இந்த பூமியை அவர் தான் படைச்சார். நம்மளை ஒவ்வொருவரையும் அவர் தான் படைச்சாரு. அவர் தான் இதை செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கும் அவர் அனுமதி இருந்தால் தான் நம்ம பேச முடியும். அவர் அனுமதி இருந்தால் தான் நடக்க முடியும். அவர் அனுமதி இருந்தால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அதனால நீங்க நம்ம உபாகமத்துல கூட போட்டிருக்கோம், இது என் பலன், இது என் பலன், இதை காரியத்தை செஞ்சது என்னுடைய பலன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதனால பாருங்க, அவங்க நம்ம பலன் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், வசனம் போட்டிருக்கோம். 8ஆம் வசனம், உபாகமம் 8ஆம் வசனத்துல 8ஆம் அதிகாரத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, என் சாமர்த்தியம். 17ஆம் வசனத்துல இது என் சாமர்த்தியம்,
என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். அவர் நம்மளுடைய சம்பாத்தியம் பண்றதுக்கு பலன் கொடுக்கறது அவர் தான். எல்லாத்தையும் அவர் நமக்கு நினைச்சுக்கிறார், கொடுத்து இருக்கிறாரு. அதனால அவர் என்ன செஞ்சுக்கணும், நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கூறுகிறது. ஆனா நான் இன்னொரு வசனம் வாசித்தேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதன் இருக்கான், அவர் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். அந்த மனிதனுக்கு என்னதுல தெய்வத்தை குறிச்சு ஒரு பயமே இல்லை. அவன் என்ன போட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா 15 வசனம், ஏதாவது 12ஆம் அதிகாரம் 15 வசனத்துல அவன் சொல்றான், பின்பு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளோ ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு சொல்லி பயப்படுறேன். அம்மா நினச்சிக்கிட்டோம் நிறைய இருக்கு, எல்லாம் இருக்கு, நமக்கு ஒரு குறையும் இல்லை அப்படின்னு அது ஜீவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவ இருக்கிற இடம் தான் ஜீவன். அவரை பின்பற்றினாதான் பரலோகத்துல போக முடியும். இயேசுவை ஏற்றுக்கொண்டதான் பரலோக ராஜ்யத்துக்கும் நமக்கு நினைச்சு சீட்டு கிடைக்கும். இயேசு தான் சொல்லியிருக்காரு, நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் அப்படின்னு போட்டிருக்கு. அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவர் இல்லாமல் யாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு வீடு ஆண்டவர் கட்டி கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி மனம் போல விரும்பினீங்கன்னா அந்த அக்கினிக்குள்ள தள்ளப்படுவீங்கன்னு பைபிள் போட்டிருக்கு. அங்கே எங்க இருக்கு, பிசாசுக்கு ஆயத்தப்படப்பட்டு அந்த அக்கினிக்குள்ள நினைச்சுவாங்க தள்ளப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள், அந்த இதுதான் ஆண்டவர் அறியாமல் இருக்கிற பிள்ளைகளா இருந்தாங்கதான். யாரா இருந்தாலும் நம்மளுக்கு மறிச்ச பின்பாக ஒரு உலகம் இருக்குது. அது இயேசுவோடு போய் இருக்க போறோம். இங்க பொங்குறோம், ஆக்குறோம், சாப்பிட்றோம், வெயில் அடிக்குது, மழை அடிக்குது. ஆனா அங்க அப்படிலாம் ஒன்றும் அடிக்காது. நல்ல எப்பவும் நிறைஞ்ச இடத்துல இருப்போம். வெயிலும் கிடையாது, மழையும் கிடையாது, பசியும் கிடையாது, பட்டினியும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஆராதனை பண்ணிக்கொண்டே நம்ம அங்கே இருப்போம். அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு தான் பரலோக இயேசுவை நம்ம பின்பற்றுறதுக்கு சொல்றோம். ஆனா இயேசுவை பின்பற்றாம இருந்தா அந்த எரியிற நரகம் அக்கினி கடல் இருக்கு, அதுல தள்ளப்படுவாங்கன்னு போட்டிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு தள்ளப்படுவாங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைச்சது ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான். நீங்க ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிடலாம். ஆனா இந்த வானத்தையும் நம்ம இந்த உலகத்தவங்க வெந்ததை தின்னா விதி வந்தா மறிச்சு செத்து போவோம்னு சொல்லுவாங்க. வெந்ததை தின்னும் விதி வந்தால் இல்லை, நம்ம வெந்ததை சாப்பிட்றோம், விதி வந்தால் சாப்பிட்றோம்னா செத்த பிறகு எங்கே போகணும், அதான் முக்கியம். செத்த பிறகு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். நித்திய காலமும் அங்கே இருக்கு. இங்கே கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோம். நித்திய காலமும் இயேசுவோடு இருக்க போகிறோம். ஆனால் அங்கே இயேசுவோடு ஒரு பக்கம் இருப்போம். இயேசுவை அசட்டை பண்ணவங்க நித்திய காலமும் அக்கினி கடலில் தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாத ஒரு இடம், வாதை நிறைந்த இடம், அழுகை நிறைந்த இடம், பல் கடிப்பு அங்கே எடுத்துக்கிட்டே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, இருட்டு குகையாக இருக்குமா, எல்லா வசனம் இருக்கு. இருட்டு குகையாக அங்கே இருக்குமா, அந்த இடத்துல ஒரு அழுகிற சத்தம் தான் கேட்குமா. அதான் அக்கினி கடல். அந்த இடத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை பின்பற்றுங்க, இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி நீங்க கிறிஸ்தவங்க சொல்றது எது காரணம்னா, இந்த உலகத்துல இருந்து மதத்தை பரப்புறதுக்காக இல்லை, மறைச்சதுக்கு பிறகு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துல போனா இயேசுவை பின்பற்றினாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அந்த சந்தோஷம் நிறைந்த இடத்துல போய் இருக்க போறோம். அங்க எல்லாரும் சகோதர தேவ தூதர்களை போல காணப்படுவாங்க, ஏஞ்சலாக அங்க இருப்பாங்க. அதனால கர்த்தருடைய அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுக்கு நீங்க நினைச்சீங்க இருதயத்தை இடம் கொடுங்க. இயேசுக்கு நினைச்சீங்க இருதயத்தில் இடம் கொடுத்து அவர் நினைச்சீங்க பின்பற்றுங்க. அதை பின்பற்றும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். எப்படி இயேசுவே இந்த 2000 வருஷத்துக்கு முன்னால் நீ ரத்தத்தை சிந்தின, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுங்க. எங்கிட்ட இந்த உலகம் பாவத்துக்குள்ள கிடக்கு, பாவம் நிறைஞ்ச உலகம். நம்ம இருதயம்னா பாவத்துல நிறைஞ்சிருக்கோம். சிந்தனைகள், எண்ணங்கள், நினைவுகள், பேச்சுகள், பார்வைகள் எல்லாம் பாவத்துக்குள்ள தான் கிடக்கு. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது தான், இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என் கண்ணை பரிசுத்தப்படுத்தும், வாயை பரிசுத்தப்படுத்தும், சிந்தனையை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும் சொல்லி
நம்மளே பரிசுத்தத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் பரிசுத்துக்குள்ள நம்ம போவோம். என்கிட்ட வேதம் கொடுக்கிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதம். ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக என்னை நானே பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு. அப்போ நம்ம பரிசுத்தமா இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்மகிட்ட அதான் வேதம் கொடுக்குது, கரை திரை அற்றவர்களாக நான் உங்களை நினைச்சுவேன், எல்லா கரைகளும் அகற்றி தான் உங்களை நினைச்சேன் பரலோகத்தில் கூட்டிகிட்டு போவேன். அதனால நம்மளுக்கு ஆண்டை கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாரு. அவர் ரத்தத்தால் சிலுவையில் சின்ன ரத்தத்தை நினைத்து, ஆண்டவரே உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என்னையை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க, எங்களை நீர் வழி நடத்துங்க, எங்களை நீங்கள் ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியெல்லாம் நம்மளை ஆளுகை செய்கிற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற இந்த உலகத்தில் இது என்னுடைய பலன், இது என்னுடைய சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ரொம்ப பெருமை பாராட்டுறதுக்கு முடியாது. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தா எந்திரிக்க முடியாமல் கிடக்காங்க மக்கள். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் சம்பாத்தியம் பண்ண முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே நமக்கு சம்பாத்தியத்தை ஆண்டவர் கொடுத்து அழகாக ராஜ்ய வாழ்க்கை வாழ தெய்வன் வைத்திருக்கிறாரு. அதுக்கு தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் நம்ம அந்த உலகம் இது ஒரு அற்பமாக இந்த உலகத்தை எண்ணிடக்கூடாது. இந்த உலகம் கனம் பொருந்திய ஒரு உலகம் நம்மளை வச்சிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் சிறு வயதிலேயே மறிச்சிருந்தாங்க, வாயிலை வயதில் மறிக்காங்க, திருமணம் முடிச்சு பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறாங்க, மறிக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது உன் ஆயுசு நாட்களை நான் கூட்டி தருவேன்னு சொல்லி நம்மளுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பாரு. எல்லா நேரமும் ஆண்டவரே நான் ஆயுசு நாட்கள் இவ்வளோ வயசு வரைக்கும் இருக்கணும்ப்பா அப்படின்னு கேட்டால் அந்த ஆயுசு நாட்களையும் கூட்டி கொடுத்து அதுக்குள்ள பலனையும் நமக்கு அவர் தருவார். இயேசு கிறிஸ்துட்ட நீ அவர் சமூகத்தில் நீ என்ன கேட்டாலும் அந்த காரியத்தில் ஜெயத்தை நீங்கள் எடுக்க முடியும். இந்த வேதம் கூறுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னை எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த இளைப்பாறுதல் சமாதானம் நிறைந்த இளைப்பாறுதலாக இருக்கும், சந்தோஷம் நிறைந்த இளைப்பாறுதலாக இருக்கும். வேதம் கூறுகிறது, நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அப்படிங்கிற வசனம் இருக்கு. அப்போ நம்ம கலங்காம பயப்படாமல் இருக்கணும்னா ஏசப்போடைய சமாதானத்தை நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சமாதானம் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை தந்துகிட்டு இருக்கோம். அவர் சமாதானம் தான் நமக்கு முக்கியம். அதான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கோம், எப்படியோ சாப்பிட்றோம், ஏதோ வேலைக்கு போகிறோம், யார் பார்க்க போகிறோம், இருந்தால் என்ன இல்லாட்டா என்ன அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்க நாட்கள் பொல்லாதவர்கள இருக்கிறதுனால நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லியிருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் சரி தான், கர்த்தரை அறிந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், கர்த்தரை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், இந்த உலகத்தை நம்ம சும்மா கழிச்சிடக்கூடாது. ஏசப்பாவுக்காக இந்த உலகத்தில் இருந்து ஏசப்பாவுக்காக நம்ம இருந்து சாதிச்சாதான் பரலோக ராஜ்யத்தில் போகும்போது ஆண்டவரே நமக்கு என்ன செய்வார், நம்மளை வரவேற்பார். நம்ம மேலே ஒரு அன்பு, பெரிய அன்பு ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருப்பார். அதனால் இந்த உலகத்தில் இருந்து ஆண்டவரை நம்ம நிச்சயம் கனப்படுத்தணும். இந்த உலகத்தில் ஆண்டவரை பற்றி எல்லாரும் சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டால், யாருமே அழிஞ்ச நக்கனியில் போயிடக்கூடாது, எல்லாரும் பரலோகத்தில் போகணுங்கிறது தான் தேவனுடைய சுத்தம். இதே மாதிரி தான் இந்த வசனத்தில் ஒரு போட்டு லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது. ஒரு ஐஸ்வர்யான் இருந்தானா அந்த ஒரு ஊமையை சொல்லியிருக்கு. அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஒரு ஐஸ்வர்யனுடைய நிலம் நல்லா விளைஞ்சிட்டு, நல்லா விளைஞ்சோடனே அப்போ அவன் சொல்றான், அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லை. என் தானியங்களை அவ்வளோ விளைச்சல், அவன் பெரிய ஐஸ்வர்யம், நிறைய இடம் இருக்குது, ஆனாலும் கொண்டு விளைஞ்சதை கூட போட மேலும் மேலே அங்கே விளையுது. அவனுக்கு முடியல. அந்த குடோனியே பெருசாக எடுத்து கட்டுறான். குடோனி எடுத்துக்கிறான். 18ஆம் லூக்கா 12:18 நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டி எனக்கு விளைந்த தானியங்களை என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், அநேக பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இருன்னு அந்த ஐஸ்வர்யன் சொல்கிறான். அந்த தானியங்களை பார்க்குறான், அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு உலகத்தில் மக்கள் இருந்து அவங்க சேர்த்து வச்ச பொருட்களை பார்க்காங்க. இன்னைக்கு இவ்வளோ வீடு இருக்குது, இவ்வளோடைய இத்தனை கார் இருக்குது, இவ்வளோ நிலங்கள் வாங்கி போட்டிருக்கேன், என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெற்றவங்க நினைச்ச சந்தோஷப்படலாம். உண்மைதான், சந்தோஷம் உண்டு தான். ஆனாலும் இயேசுவை என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கணும். பயந்துட்டா நம்ம மறிச்ச உடனே ஏசப்பட போய் பரலோகத்துக்குள்ள போயிடணும். பரலோகம் லேசப்பட்ட இடம் கிடையாது, எல்லாம் தங்கத்தாலேயே செஞ்சு வச்சிருக்காங்க. தங்கத்தாலே அழகழகா பண்ணியிருக்காங்க. வைடூரியம், சுனீரம், மரகதம் அப்படிங்கிற கற்கள் பதிச்சு
அந்த தங்கத்தை பறித்து ரொம்ப அழகுபடுத்தி நம்ம இந்த உலகத்தில் இருந்து என் பிள்ளைங்க மாறுறாங்கன்னு சொல்லி அவ்வளோ அழகழகாக வீடை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அதனால நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் அந்த பக்கத்தில் கிடக்கிறது, அந்த அக்கடியில் கிடக்கிறவங்க அலறிக்கிட்டே கிடப்பாங்களாம், அழுதுகிட்டே கிடப்பாங்களாம். இரவும் பகலும் அவங்களுக்கு இளைப்பாறுதலே இருக்காதான். பாதி புகை கிளம்பி புகை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கடல்லேருந்து. இப்போ பாருங்கள், கத்திர சத்தம் தான் கேட்க, யாரையும் பார்க்க முடியாதுங்கடா. அது பயங்கரமான இருள் நிறைந்த இடம் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அந்த மனிதன் சொல்கிறான், என்று ஆத்மாவோட என்ன சொல்லுவேன் என்று தனக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், சிந்திக்கிறான். அவன் ஆத்மாக்களே சொல்கிறான், அநேக நாளுக்கு நீ புசித்து குடித்து திருப்தி ஆயிரு, நான் நல்லா சேர்த்துட்டேன், தானியங்களை நல்லா சேர்த்துருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் பாருங்கள், அந்த இதில் அவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் அதை ஆண்டவர் கேட்குறாரு. ஆண்டவர் மேலேருந்து இணைச்சிறாரு, கேட்குறாரு. 20ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் லூக்கா 12:20 சொல்கிறாரு, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும். மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்ததுலாம் யாருடைய ஆகும்னு ஆண்டவர் கேட்குறாரு. அவனுக்கு எப்படி இருந்திருக்கும், யாருடா திடீர்னு ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், நீ சேகரித்தது யாருடையதாகும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவனால் ஒன்றும் பண்ண முடியல. பாருங்கள், அப்போ தான் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். பின்ன அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை என் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிற ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா? அதனால் எதையும் பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எந்த காரியம்னாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போவோம், வேலைக்கு போகும்போது நம்மளுக்கு பலன் தருகிறது அவர் தான், நம்மளை சுகமாக வைக்கிறது அவர் தான். அதனால் எந்த காரியமானாலும் எல்லா சுகத்தையும் எல்லா பலத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிடுவோம். அது மாத்திரம் இல்லை, ஐஸ்வர்யத்தையும் கேட்டு வாங்குங்க. ஆண்டவரே நீ ஆசீர்வதின்னு சொன்னால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்மளை உயர்த்தும் ஆண்டவரே உயர்த்துவாங்க. கண்டிப்பாக ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கேட்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் அறிகிற அறிவு நமக்கு என்ன செய்யணும், வேணும். ஆண்டவர் அறியாமல் களஞ்சியங்களை இடித்து கட்டியிருக்கேன், தானியங்களாம் விளைஞ்சிருக்கு, இந்த களஞ்சியத்தில் சேர்க்க போகிறேன், நிரம்பி இருக்கிறேன், இதை குறித்து அப்படியே சேரை போட்டு உட்காந்துட்டு அந்த தானியத்தை பார்த்துட்டு மற்ற இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்த்துக்கிட்டு இது நான் நீ இழைத்து குடிச்சு புசிச்சு நீ இழைப்பாரு சந்தோஷமா இரு அப்படின்னு பெருமை பாராட்டினா, இன்னைக்கு நைட்டு நீ செத்து போயிட்டீன்னா மதிகேடனே உன் ஆத்மா இன்று இரவில் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தது யாருடையது ஆகும் அப்படின்னு ஆண்டவர் மேலேருந்து கேட்குறாரு. அப்போ பாருங்கள், நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்களை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. நம்ம ஒன்றே கொண்டு வந்ததும் கிடையாது, கொண்டு போகிறதும் கிடையாது. இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அழகாக ஆண்டவரை அனுபவித்து பிள்ளைகளுக்கு வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு ஆண்டவர் கூப்பிட போது போய்கிட்டே இருக்கிறது தான் நல்லது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு உங்களை என்ன செய்ய முக்கியத்துவம் கொடுங்க. அவர் தான் உண்மையான தேவன். அவர் என்ன செய்கிறாரு, நம்மளை என்ன செய்கிறாரு, எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தேவன் இல்லைன்னு மதிக்கட்டுவன்னு சொல்லுவோம் அப்படின்னு வாசித்தோம். தேவன் இல்லைன்னு மதிக்கட்டுவன்னு சொல்கிறோம். ஆனால் இல்லை, தேவன் இருக்கிற அந்த உலகத்தை படைச்சது, உங்களை படைச்சது, என்னையை படைச்சது எல்லாமே இயேசு ஆண்டவர் தான். இயேசு உலகத்தில் மனித ரூபம் பிறந்து வந்திருக்கிறாரு. நம்மளுக்காக அந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார், வந்தார். வந்து 33 வயசு வரைக்கும் இங்கே இருந்து நிறைய ஊழியர்களை செய்துட்டு அவர் பரிசுத்தாவியரை நமக்கு தந்துட்டு கொடுத்துட்டு விட்டுட்டு அவர் பிதாட்ட போயிருக்கிறாரு. ஆனாலும் ஒவ்வொரு நிமிஷமும் எசப்பா நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த நேரம் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்ம செய்கிறோம் தான். இயேசு நம்மகிட்ட இருந்தால் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம மறிச்சாலும் பரலோகராஜ்யத்தில் போகும்போது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அழைச்சி நம்மளுக்கு கிரீடம் வைப்பார். அழகான கிரீடங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருக்காக என்ன செய்தோமோ அது தகுந்த கிரீடத்தை கத்தளிச்சு அவர் தருவார். ராஜ முடிய தருவார், சீவ கிரீடத்தை தருவார், வாடாத கிரீடத்தை தருவார், நீதியின் கிரீடத்தை தருவார், அலங்காரமான கிரீடத்தை தருவார். நிறைய கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் அந்த கிரீடம் தான். பந்தய பொருளுக்கு ஓடுறவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது நம்ம இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நம்ம ஓடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இதில் ஜெயத்தை பெற்று பரலோகத்தில் போன உடனே அந்த கிரீடங்கள் நமக்கு தரப்படும்.
ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம இந்த உலகத்தில் இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை படைச்சாரு, நம்மளை எதுக்காக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது சில காரியங்களை சிந்திச்சு மதிக்கெட்டவனை போல் இருக்காதபடி நம்ம தேவனுக்காக என்ன செய்யணும், தேவனுக்காக என்னத்தை சாதிக்கணும் அப்படின்னு அந்த சிந்தனையில இருந்து இயேசு உலகத்துல என்ன செஞ்சாரு, எப்படி இருந்தாரு, எதுக்காக அதுக்கப்புறம் 33 வயசுல மறிச்சாரு, 33 வயசுல மறிச்சாரு, நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோட கூட இருக்கிறேன், என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துங்க, என் நாமத்தினால் வியாதிகளை சுகமாக்குங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வேலையை நம்ம செய்கிறோமா, சகல சிருஷ்டிக்கு போய் சுவிசேஷ சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிற செய்கிறோமா, எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து நம்ம அவருடைய வேலையை செய்தான் உலகத்தில் ஆண்டு நம்மளை வைத்திருக்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் நானும் அவருக்கு பயந்து நடப்போம். அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். நான் சங்கீதம் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்தோம்னா, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை என்ன செய்றாங்க, கண்ணோக்கி பார்க்காங்க. தேவனை தேடுகிறவங்க உண்டோ என்று பார்த்து, உணர்வு உள்ளவர்கள் உண்டோ என்று பார்த்து பரலோகத்திலிருந்து மனுபுத்திரர்கள் பார்க்காங்களாம், பார்க்குறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் வேதம் குரு 3ஆம் வசனத்துல எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு வசனம் போட்டிருக்கு சங்கீதம் 14. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நன்மை செய்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை பின்தொடருங்க, இயேசுக்கு பயந்து நடங்க, இயேசுக்கு பரிசுத்தமாக இருங்க, இயேசு கிறிஸ்து கரத்தை பிடிச்சிக்கோங்க. அவர் நம்ம கரத்தை பிடிச்சிக்கிறாரு, அவர் கூட கூட்டிகிட்டே போவார். அவர் என்ன சொல்கிற கேட்டு நம்ம பாட்டுக்கு போய் அப்படியே பரலோக ராஜ்யத்தில் கூட்டிகிட்டு போயிடுவார். உலகத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே தேவையில்லை, நம்ம குடும்பங்களும் நம்ம ஊழியத்தில் இருக்கிற மக்களும் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும், அதான் முக்கியம். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருங்க, ஞானமற்றவர்களை போல போகாதபடி ஞானம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு பார்த்து கொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை விட்டு விலகி நலமாய் தோன்றுகிறது எல்லாத்தையும் பிடித்து நம்ம அதுக்கு பிறகு நடப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை தந்து நம்மளை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. இந்த நாளில் உங்களோட தகப்பனே கொடுத்தமுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளோட தகப்பனே இதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்ற ஆண்டவர் ஒரு உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் தகப்பனே இருந்து கர்த்தருக்காக இதை செய்ய வேண்டும் என்று அறிந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்ய உடைய பாதத்தை பிடித்து கொண்டு தகப்பனை உம்மோடு பேச நீ கிருபை கொடு. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், செய்தியை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்தும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதும் நாமத்தை சோதரி, நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.